ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்தியாயம் சில கதைகளும் வாதங்களும். 64 வாதங்களை கங்கேச மித்ரோபாத்தியாயர் என்பவர் தமது தத்துவ சிந்தாமணியில் சொல்லியிருக்கிறார். இதுவரை தத்துவ விஷயங்களில் மண்டையை குழப்பிக் கொண்டதால் இப்போது கொஞ்சம் கதை சொல்கிறேன். கங்கேசருடைய கதைதான். கங்கேசர் பூர்வத்தில் மகா அசடாக இருந்தார். அவர் வங்காளத்தில் இருந்தவர். குலீன பிராமண குலத்தை சேர்ந்தவர். குலீனர் என்றால் நல்ல குலத்தில் உண்டானவர்கள் என்ற அர்த்தம். நல்ல குலத்தில் பிறந்த இவர்களுக்கே மட்டமான பிராமண பெண்களை எல்லாம் கல்யாணம் செய்து கொடுத்து விடுவது வங்காள தேசத்து வழக்கம். அதனால் குலீனர் ஒருவர் 50 பேருக்கு மேல் கல்யாணம் பண்ணிக்கொள்வதும் உண்டு. கங்கேச மிஸ்ரர் ஒரு பெண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கொண்டு மாமனார் வீட்டிலேயே இருந்தார். அசட்டுக்கு ஒரு பெண்ணுக்கு மேலே யார் கொடுப்பார்கள்? வங்காளிகள் மத்யம் சாப்பிடுவார்கள். வங்காளிகள் 6 மாதம் தேசம் முழுவதும் பிரவாகமாகவே இருக்கும். கரிகாய் போட இடம் இருக்காது. அதனால் இந்த மாதங்களில் மத்யத்தை அவர்கள் உபயோகப்படுத்துவார்கள். கிழக்கு வங்காள தேசத்தார் அதை ஜலபுஷ்பம் என்றே சொல்வார்கள். அதாவது அது வெஜிடேரியன் உணவு என்ற அர்த்தம். கங்கேசருடைய மாமனார் வீட்டில் அந்த சாமான் சமைப்பது வழக்கம். மாப்பிள்ளை என்று மரியாதையாக கூப்பிடாமல் கங்கேசரை கங்கா என்று எல்லோரும் கூப்பிடுவார்கள். அவர் அசடு என்பதால் அவர் இலையில் எலும்பை மட்டும் பரிமாறுவார்கள். மற்றவர்கள் இலையில் சத்தை பரிமாறுவார்கள். பிறகு அவரை எல்லோரும் பரிகாசம் செய்வார்கள். அது அவருக்கு பொறுக்கவில்லை. ஒரு நாள் ஒருவரிடம் சொல்லாமல் காசிக்கு போய்விட்டார். அங்கே போய் 10 வருஷம் படித்தார். வீட்டில் உள்ளவர்கள் அசடு எங்கேயோ போய்விட்டதென்று பேசாமல் இருந்து விட்டார்கள். அவர் படித்து விட்டு வீட்டுக்கு வந்தார். எங்கேயோ சுற்றி அலைந்து வந்திருக்கிறது, இன்னமும் அசடாகவே இருக்கும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். வழக்கப்படி அஸ்தியை, அதாவது மீன் எலும்பை பரிமாறினார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், நாகம் கங்காக கிம் து கங்கேச மிஸ்ரக. நான் கங்கா அல்ல, கங்கேச மிஸ்ரனாக்கும் என்ற அர்த்தம். அசட்டு கங்காவாக இருந்தால் கங்கையிலே தான் அஸ்தியை கரைக்கிறதாலே எனக்கும் அஸ்தி போடுவது நியாயம்தான். ஆனால் இப்போது அந்த கங்கா பேருக்கு பின்னாடி மிஸ்ரா போட்டுக்கொள்கிற யோக்கியத்தையோடு படித்து பண்டிதனாகவும் வந்திருக்கிறேன் என்று ரத்ன சுருக்கமாக தெரிவித்து விட்டார். வேட்டகத்துக்காரர்களுக்கு அவர் பெருமை தெரிந்தது. அந்த கங்கேச மிஸ்ரர் தான் பிறகு நவ்ய நியாயம் என்ற பெயரில் புத்துயிர் பெற்று எழுந்த நியாய சாஸ்திரத்தின் மூல புருஷராகி தத்துவ சிந்தாமணியை எழுதினவர். அதற்கு ரகுநாத சிரோமணி என்பவர் தீதிதி என்று ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அவர் காலத்திற்கு பின்புதான் சிரோமணி என்னும் பட்டம் வழக்கத்துக்கு வந்தது. கதாதரர் என்பவர் அதில் 10 வாக்கியத்திற்கு வியாக்கியானம் ஒரு பெரிய புஸ்தக ரூபமாக எழுதியிருக்கிறார். ஆனாலும் ஒரு வாக்கியம் கூட அதிகமாக தோன்றாது. கதாதரியில், அதாவது கதாதரர் எழுதிய புஸ்தகம், அதற்கு கதாதரி என்று பெயர். 5 வாதம் அதில் வாசித்தால் அவன் புத்திசாலி ஆவான். 10 வாதங்கள் வாசித்தால் இன்னும் கெட்டிக்காரன் ஆகிறான். அதில் பிராமண்யவாதம் என்று ஒன்று இருக்கிறது. பிரமாணங்களை பற்றிய வாதமே பிராமண்யவாதம். அதை வாசித்தவன் எல்லோரையும் விட கெட்டிக்காரன் ஆகிறான் என்று சொல்வதுண்டு. கதாதரியை இன்னும் தர்க்க சாஸ்திரம் படிப்பவர்கள் வாசித்து வருகிறார்கள். பிராமண்யவாதம் என்றேனே, அதை சொல்வதென்றால் மூளை குழம்பும். ஆனால் நம் ஆச்சாரியால் அவதாரம் பண்ணின காலத்தில் மண்டல மிஸ்ரரின் வீட்டு வாசலில் இருந்த கிளிகள் கூட இந்த பிராமண்யவாதத்தை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தனவாம். மண்டல மிஸ்ரரின் ஊரான மாகிஷ்மதிக்கு சங்கர பகவத் பாதாள் போனார். அந்த ஊரில் நதியிலிருந்து தீர்த்தம் எடுத்து கொண்டு போகிற பெண்களை பார்த்து மண்டன மிஸ்ரரின் வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அந்த ஊரில் சாமானிய ஸ்திரீகளுக்கு கூட நிரம்ப பாண்டித்யம் இருந்தது. அதனால் ஸ்லோக ரூபமாகவே ஆச்சாரியருக்கு அவர்கள் பதில் சொன்னார்கள்.
இப்படி மண்டன மிஸ்ரரின் வீட்டுக்கு அடையாளம் சொல்வதாக அந்த பெண்கள் சொன்ன ஸ்லோகங்களில் ஒன்று. ஸ்வதக பிரமாணம் பரத பிரமாணம் கீராங்கனா யத்ரஷ சங்கிரந்தே துவாரஸ்த நீடாந்தர சன்னிருத்தா ஜானீஹி தன்மண்டன பண்டிதௌகஹ. ஆதி காலத்தில் இந்தியாவில் புருஷர்கள் தான் படிப்பறிவு பெற்றிருந்தார்கள். பெண்களை மட்டம் தட்டி நிரக்ஷர குட்சிகளாகவே அடைத்து வைத்திருந்தார்கள் என்று சொல்வது எவ்வளவு தப்பு என்பது இம்மாதிரியான நிகழ்ச்சிகளிலிருந்து தெரிகிறது. மனுஷ பெண்கள் மட்டுமல்ல, கிளியிலே கூட பெண்களாக இருக்கப்பட்ட கீராங்கனாக்களும் சாஸ்திர ஆராய்ச்சி பண்ணினவாம். அதைத்தான் ஸ்லோகம் சொல்கிறது. எந்த வீட்டு வாசலில் உள்ள பெண் கிளிகள் ஸ்வதக பிரமாணம் பரதக பிரமாணம் என்பவை பற்றி வாதம் பண்ணி கொண்டிருக்கின்றனவோ அந்த வீடுதான் மண்டன மிஸ்ரருடைய பண்டிதரது என்று தெரிந்து கொள்வீராக என்பது ஸ்லோகத்தின் அர்த்தம். மேலே நான் சொன்ன பிரமாண்ய வாதத்தில் தான் இந்த ஸ்வதக பிரமாணமும் பரத பிரமாணமும் வருகின்றன. இத்தனை சொன்ன பின் அது என்ன வாதம் என்று தான் கொஞ்சம் பார்த்து விடலாம். அதை பற்றி வேடிக்கையாக ஒரு கதை கூட உண்டு. இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.